ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காளான் ரெசிபி ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான காளான் தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த காளானை நம்ம நீல வாக்கில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இதை உப்பு மஞ்சள் ரெண்டும் கலந்து அந்த தண்ணியில் நம்ம இதை கொஞ்சம் போட்டு வச்சுட்டு நம்ம ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா அலசிட்டு அதை திருப்பி ஒரு நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம இதை பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு ரொட்டிக்கு அந்த மாதிரி இல்லாட்டி சாதத்துக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த காளானையும் அதில் போட்டு நல்லா பிரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான் இதில் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், காளான் க்ளீன் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் உப்புத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் அலசணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் அலசினா இதில் உள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் எல்லாம் வந்துடும். மஞ்சள் உப்பு வாசத்தில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நல்லா தண்ணியை அலசிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு தரம் காளான ஒரு தண்ணியில் அலசி எடுத்துடணும். அதுக்கு பிறகு நம்ம அந்த இப்படி அலசி எடுத்த காளானை நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்குங்க. ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம கடுகு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். தேவைன்னா நீங்கள் பட்டை கிராம்பு கூட போடலாம். இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு பட்டை கிராம்பு போடலாம். அப்படி பட்டை கிராம்பு அரைச்சி மிக்ஸ் மாதிரியும் போடலாம். நான் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு பெரிய வெங்காயம், ஒரு சாதாரண அளவு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா வெட்டி இதில் சேர்த்துக்குவோம். இதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அது ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை நல்ல காளான் மாதிரியே நீல வாக்கில் வெட்டின தக்காளி ஒன்று நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2-3 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன பச்சை மிளகாவாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு நம்ம அந்த காளானை இதில் போடுவோம். போட்டுட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் காளான் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் முதல்ல எண்ணெயில் வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கணும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கணும். இந்த எண்ணெயிலே உப்புத்தூள் எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த காளானில் சேர்கிற மாதிரி போட்டுட்டு இப்போ வெள்ளைப்பூடு நான் கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடையும் இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், லைட்டாக மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை ஓரளவு மிக்ஸ் பண்ணது இது மேலேயே நம்ம லைட்டாக தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இல்லாட்டி கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். அப்படி இல்லாட்டி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மசாலா தூள் போட்ட உடனேயே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லாட்டி அடி பிடிக்கும். அதனால் நான் லைட்டாக தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ எந்த ஒரு காளானுக்குமே நம்ம லேசாக புளியை கரைச்சிட்டு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நிறைய புளி தேவையில்லை. கொஞ்சம் ஓரளவு புளி கரைசலை இதோடு சேர்த்துக்கணும். இது ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கக்கூடிய ரெசிபி. நம்ம எங்கேயும் அவசரமாக வெளியில் போகிறதா இருந்தால் காளானை க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதில் டேட் போட்டிருப்பாங்க. அந்த டேட் வரைக்கும் வச்சுட்டு நம்ம அவசரத்துக்கு காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை லஞ்சுக்கோ, ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கோ செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நமக்கே கூட குயிக்காக செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.